தச அவதாரத்திலே எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் ஒன்று. ராமாவதாரத்திற்கு பிறகு கிருஷ்ணாவதாரம். ராமபிரானாக பிறந்து ஏகபத்னி விரதனாகவும் சத்திய பரிபாலனாகவும் எம்பெருமான் இருந்தார். அதாவது அந்த அவதாரத்திலே எம்பெருமான் லீலா விபூதி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எந்தவித ஒரு சேட்டைத்தனமான குறும்புத்தனமான எந்த விஷயங்களும் அவர் செய்யவில்லையாம். ஒரு பர்ஃபெக்ஷன் என்ற ஒரு நிலையிலேயே ராமபிரான் இருந்து விட்டாராம். அதனால தான் சீதா பிராட்டியும் ராமரும் கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது ஒருவர் மாலையை மாற்றிக்கொள்ளுதல் என்ற நிகழ்ச்சி செய்யும் பொழுது ராமர் வெட்கப்பட்டு கொண்டு இருந்தாராம். அவர் ஒரு சிறு அசைவு கூட நடனம் கூட ஆடவில்லை என்று சீத்தை கேலியாக சொல்வாளாம். அதனுடைய தாத்பரியமாக கிருஷ்ணாவதாரத்திலே அதை இரட்டிப்பாக எம்பெருமான் செய்தாராம். சிறு குழந்தை முதல் எம்பெருமான் தன்னுடைய லீலாபதி குறும்புத்தனமான செயல்களும் சேட்டைத்தனமான செயல்களையும் எல்லோரும் ரசிக்கும்படியாகவும் எல்லோரும் நன்றாக இருக்கும்படியாகவும் அந்த குறும்புகளை செய்து கொண்டிருந்தாராம். எம்பெருமான் நதியிலே இந்த போன அவதாரத்திலே கேட்ட விஷயங்களை இந்த அவதாரத்தை செய்தாராம். போன அவதாரத்தில் நடனம் ஆடவில்லையே என்று சீத்தை கேட்க இந்த அவதாரத்திலே ருக்மிணி முன்பாக காளிங்கன் என்ற ஒரு பாம்பினை அடக்குவதற்காக நதியிலே பாம்பு ஜலத்திலே பாம்பின் தலையின் மேலே ஒற்றை காலிலே ஆடினாராம். அப்படி ஆடும் பொழுது அந்த ஆட்டத்தை பார்த்து ஆடல் பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானே, நான் என்ன ஆட்டம் ஆடினேன், இதல்லவா பெரிய இந்த பரதநாட்டியம் போல இருக்கிறது, ஆடுகிறவரும் ஆடுகிறார், ஆடுகின்ற இடமும் ஆடுகிறது அப்படின்னாராம். ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜ் ஆடாமல் இருந்தால் தான் அந்த ஆடக்கூடிய மேலே அந்த மேடை மேலே ஆடக்கூடியவர்கள் நன்றாக ஆட முடியும். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பாம்பு மேலே எம்பெருமான் ஆடுறார், அந்த பாம்பும் ஆடுறது, அது மேலே இருக்கிற எம்பெருமானும் ஆடுறாராம். இப்படியெல்லாம் அவருடைய சிறு வயதில் இருக்கக்கூடிய லீலா விபூதிகளும் அதனால் நன்மை ஏற்பதை பற்றியும் அனுபவிக்கும் விதமாக எம்பெருமானுக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போது நிறைய எல்லோரும் அன்பாக கொண்டாடக்கூடிய குழந்தைகளாக இருந்தார். அதனால தான் எல்லாரும் நம்மளுடைய வீட்டில் ஒரு கிருஷ்ணன் இருக்கணும், கிருஷ்ணஸ்வரூபமாக ஒரு குழந்தை இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணனை போலவே அனைவரும் குழந்தைகளுக்கு வேடமிட்டு அந்த கிருஷ்ணனே நம்மளுடைய வீட்டிற்கு வரார் அப்படின்னு ஒரு சிறு குழந்தை இருந்தால் போகிறோம், அந்த கோலத்தில் அந்த குழந்தையனுடைய காலை வச்சுட்டா போகிறோம், அங்கேயே கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு. ஒரு வீட்டில் ஒரு சிறு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் கிருஷ்ணன் மாதிரி இருக்க, கருப்பாக இருந்தாலே போகிறோம், அது கிருஷ்ணனுடைய அழகுன்ற அவருக்கு அதனால தான் கிருஷ்ணான்னு பேர். கிருஷ்ணம் என்றால் கருப்பு என்று அர்த்தம். நம்மளுடைய தேசத்தில் இருக்கிறவாள்லாம் தமிழகத்தில் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிறவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னால் நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக சூரிய ஒளியில் பட்டு நம்மளுடைய நிறமெல்லாம் கருமை நிறமாக இருக்கும். அதே போல் கிருஷ்ண பகவான் கருமை நிறத்தில் இருந்தார், காலமேகம் என்று ஆழ்வார்கள்லாம் பாடுகிறார். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணா என்று இருளை போக்கக்கூடியவன். அதனால்தான் திரௌபதிக்கு கிருஷ்ணவேணின்னு பேர் வச்சு அவளை கிருஷ்ணான்னு கூப்பிட்டாங்க. திரௌபதின்னு அவருடைய பிற்காலத்தில் வந்த பேர். அவள் பிறக்கும் பொழுது அக்னியிலிருந்து வந்தவள் திரௌபதி. அவளுக்கு கிருஷ்ணனுடைய பேரை வச்சு பிற்காலத்தில் இந்த கிருஷ்ணர் தான் அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணவேணிங்கிற பேரை அவருடைய அப்பா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாராம். அப்படி நம்மளுடைய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு அந்த கிருஷ்ணனே நம்மளுடைய வீட்டுக்கு வந்துடுறார், நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தும் பண்ணுறார் அப்படிங்கிறது தாத்பரியமாக எல்லோரும் நம்மளுடைய வீட்டில் ஒரு கிருஷ்ணன் இருக்கணும், ஒரு ராமர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அப்படி தான் இந்த கிருஷ்ணன் போல் ஆனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வேடமிட்டு நம்மளுடைய வீட்டில் அந்த குழந்தையே கிருஷ்ணனாக பாவிக்கிறோம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தைய கொண்டாடணும், அது அந்த கிருஷ்ணனாக கொண்டாடணுங்கிறதுக்காக தான் அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணன் போல் அழகாக வேடமிட்டு எம்பெருமான் ஸ்வரூபமாக கிருஷ்ண ஸ்வரூபமாக பூஜைகள் எல்லாம் செய்து முதல்ல குழந்தைக்கு தான் அந்த சீடையை கொடுக்குறாங்க, அந்த பாலை கொடுக்குறாங்க, வெண்ணெயை கொடுக்குறாங்க. அந்த கிருஷ்ணஸ்வரூபமாக ஒவ்வொரு குழந்தையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. நாமளும் அதை கொண்டாடி மகிழ்வோமாக. மங்களானி பவந்தோ. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வரல தரிக்கிலான் ஆங்கி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் திருத்தருகாயில் திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டாளுடைய பாசுரத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் எம்பெருமான் கிருஷ்ணன் பிறக்கிறார். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அன்றைய தினமே சிறையில் பிறந்த எம்பெருமான் அன்றைய தினமே மற்றொரு இடத்திற்கு இடம் மாறுகிறாராம்.
எம்பெருமான் எப்பயோ தத்து கொடுக்குற விஷயத்த எம்பெருமான் முன்னாடியே சொல்லிட்டாராம். ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு வீட்டுக்கு போய் வளர்றாராம். ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்றது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. யாருக்கு ஒளித்து வளரணும் அப்படின்னு சொன்னால், கம்சன் கண்ணில் பட்டடக்கூடாதுங்கிறதுக்காக ஒளித்து வளர வைக்கக்கூடிய எம்பெருமான் அவனோட வயத்தில், கம்சனோட வயத்தில் எப்பயும் ஜாடராக்னி நம்மளோட வயருக்குள்ளே ஒரு அக்னி எரிஞ்சுட்டே இருக்குது. அந்த அக்னி தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் பஸ்மம் பண்ணுறது. அதுபோல் அவனோட வயத்தில் எப்போவுமே அக்னி எரிஞ்சுட்டு இருக்கும். நம்மளாம் சாப்பிட்டா தான் அந்த ஜாடராக்னி சொல்ல ஜீரண உறுப்பு வேலை செய்யும். ஆனால் கம்சனுக்கு எப்போவும் அந்த உறுப்பு வேலை செஞ்சுட்டே இருக்குமா. ஏன்னா கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் அவனை எப்போ தான் கிருஷ்ணன் நம்மளை வதம் பண்ணிடுவானோ, அவனுக்கு முன்னாடி கிருஷ்ணன் நாம் வதம் பண்ணிடணும்னு சொல்லி எப்போவுமே அவனுக்குள்ளே அந்த அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அவனுடைய கருத்தில் பொய்யை உண்டாக்கி அவனுடைய கருத்தை பிழப்பித்து அவனுடைய கருத்துக்கு எதிர்மாறாக கிருஷ்ணன் வளர்ந்து கம்சனை வதம் செய்கிறார். அப்படிங்கிற அற்புதமான இந்த பாசுரம், அந்த பாசுரத்தின் தாத்பரியிலே எம்பெருமானை நாம் தரிசிப்போம். எம்பெருமானுடைய தரிசித்து அவருடைய பேரொழுக்கு பாத்திரமாகி அவருடைய அன்பினையும் அவருடைய பக்தியும் நாம் பெற்று ஆண்டாளை போன்று எம்பெருமானுடைய சக்கியமாகி அவனுடைய பக்தியை நாம் பெறுவோமாக. எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி எம்பெருமானுடைய அன்பினையும் பேரொழையும் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். மங்களானி பவந்து.